வணக்கம் நண்பர்களே. இந்த முறை நடக்கிற எலெக்ஷன் சாதாரணமானதில்லை, மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இருக்கு. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எக்ஸிட் போல் தான். இப்பதான் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதும் எக்ஸிட் போல் ரிசல்ட் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரியே ரிசல்ட்டும் வந்திருக்கு. டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே இந்த மூணுத்துல எது லீடிங் வரும்ன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ என்டிடிவியோட கருத்து கணிப்பு பார்க்கலாம். டிஎம்கே 110 130 சீட்ஸ் ஜெயிக்கும். ஏடிஎம்கே 40 60 சீட்ஸ் ஜெயிக்கும். டிவிகே 10 40 சீட்ஸ் ஜெயிக்கும். அதர்ஸ் 5 சீட் ஜெயிப்பாங்க. இதுல லீடிங்ல இருக்கிறது டிஎம்கே. ரெண்டாவதா டைம்ஸ் நவ், ஜேவிசி இவங்களுடைய கருத்து கணிப்பு பார்ப்போம். பெரும்பாலும் இவங்களோட கருத்து கணிப்பு ஒன்னாதான் இருக்கு. டிஎம்கே 75 97 சீட் வரைக்கும் ஜெயிப்பாங்க. ஏடிஎம்கே 50 70 சீட் வரைக்கும் ஜெயிப்பாங்க. டிவிகே 8 15 சீட் வரைக்கும் ஜெயிப்பாங்க. அதர்ஸ் 0 தான். மூணாவதா CNN நியூஸ் 18 இவங்களுடைய கருத்து கணிப்பு பார்ப்போம். 103 113 வரைக்கும் டிஎம்கே ஜெயிப்பாங்க. 40 55 வரைக்கும் ஏடிஎம்கே ஜெயிப்பாங்க. 4 10 சீட்டு டிவிகே ஜெயிப்பாங்க. இவங்க சொல்லியிருக்கிறத பார்த்தா இப்ப ஸ்ட்ராங் டிஎம்கே தான் இருக்கு. நாலாவதா இந்தியா டுடே அப்புறம் ஆக்சிஸ் மை இந்தியா இவங்க 2 பேருடைய கருத்து கணிப்பு பார்ப்போம். டிஎம்கே 92 110 சீட் ஜெயிக்கும். 22 32 சீட் ஏடிஎம்கே ஜெயிக்கும். 20 98 சீட் டிவிகே ஜெயிக்கும். அதர்ஸ் 0. இவங்களுடைய கருத்து கணிப்பு கொஞ்சம் மிக்சடா இருக்கு. டிவிகேக்கு சான்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அஞ்சாவதா சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் இவங்களுடைய கருத்து கணிப்பு பார்ப்போம். 50 65 இடம் டிஎம்கே ஜெயிக்கலாம். 34 56 இடம் ஏடிஎம்கே ஜெயிக்கலாம். 52 74 இடம் டிவிகே ஜெயிக்கலாம். அதர்ஸ் 2 சீட் ஜெயிக்கலாம். இவங்களுடைய கருத்து கணிப்பு கொஞ்சம் டிவிகே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆறாவதா மேட்ரிக்ஸ் இவங்களுடைய கருத்து கணிப்பை பார்க்கலாம். 87 110 இடம் டிஎம்கே ஜெயிக்கும். 60 80 இடம் ஏடிஎம்கே ஜெயிக்கும். 10 12 இடம் டிவிகே ஜெயிக்கும். அதர்ஸ் 6 இடம் ஜெயிப்பாங்க. இதுல டிஎம்கே தான் லீடிங்ல இருக்கு. ஏழாவதா பிமார்க் அவங்களுடைய கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க. 95 115 இடம் டிஎம்கே ஜெயிக்கும். 45 65 இடம் ஏடிஎம்கே ஜெயிக்கும். 10 20 இடம் டிவிகே ஜெயிக்கும். அதர்ஸ் 5 இடம் ஜெயிப்பாங்க. இதுலயும் டிஎம்கே கொஞ்சம் லீடிங்ல தான் இருக்கு. அடுத்ததா பீப்புள் பல்ஸ் அவங்களுடைய கருத்து கணிப்பை பார்ப்போம். 10 டிஎம்கே 100 120 இடம் ஜெயிப்பாங்க. ஏடிஎம்கே 40 60 இடம் ஜெயிப்பாங்க. டிவிகே 5 15 இடம் ஜெயிப்பாங்க. அதர்ஸ் 3 இடம் ஜெயிப்பாங்க. இதுலயும் டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு. அடுத்ததா ஜேவிசி இவங்களுடைய கருத்து கணிப்பை பார்ப்போம். 80 100 இடம் ஜெயிப்பாங்க டிஎம்கே. 55 75 இடம் ஜெயிப்பாங்க ஏடிஎம்கே. டிவிகேக்கு 8 18 இடம் ஜெயிப்பாங்க. 2 இடம் அதர்ஸ் ஜெயிப்பாங்க. இவங்க கருத்து கணிப்பு கொஞ்சம் காம்படிட்டிவா தான் இருக்கு. அடுத்ததா பிராஜ் போல் 90 110 இடம் டிஎம்கே ஜெயிப்பாங்க. 50 70 சீட் ஏடிஎம்கே ஜெயிப்பாங்க. 10 25 சீட் டிவிகே ஜெயிப்பாங்க. 5 சீட் அதர்ஸ் ஜெயிப்பாங்க. இதுல டிஎம்கே தான் கொஞ்சம் லீட்ல இருக்கு. லாஸ்டா அக்னி நியூஸ் இவங்களுடைய கருத்து கணிப்பு என்னன்னு பார்க்கலாம். 95 120 இடம் டிஎம்கே ஜெயிப்பாங்க. 40 45 65 இடம் ஏடிஎம்கே ஜெயிப்பாங்க. 8 20 இடம் டிவிகே ஜெயிப்பாங்க. டிஎம்கேக்கு லீடிங் இருக்கு. அதிகபட்சமா எல்லா கருத்து கணிப்பையும் கம்பேர் பண்ணி பார்க்க சொல்ல டிஎம்கே அதிகமான இடம் இருக்கு. ஆனாலும் ஏடிஎம்கேவும் நிறைய இடங்கள்ல வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. டிஎம்கேக்கு மாற்றா வர மாதிரி தான் இருக்கு. ஆனா டிவிகே இந்த தடவை மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தாங்க. ஒரு புது கட்சி இந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர், என்டிஆர், அதே மாதிரி விஜயும் மிகப்பெரிய ரெவல்யூஷன் ஏற்படுத்துவார் போல தெரியுது. ஓவராலா பார்த்தோம்னா டிஎம்கே ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்குங்க. ஏடிஎம்கே ஸ்ட்ராங் செகண்டா இருக்கு. டிவிகே மிகப்பெரிய கேம் சேஞ்சரா வர மாதிரி தான் இருக்கு.
ஆனால் இது எல்லாமே ஒரு கருத்து கணிப்பு தாங்க. இதை வச்சு முக்கியமான முடிவு எதுவும் எடுக்க முடியாது. சில பேர் பொய்யான தகவலும் சொல்லியே இருக்கலாம். பார்ப்போங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வெளியாகுது. அந்த ரிசல்ட் வெளியானாதான் யார் சொன்ன கருத்து கணிப்பு கரெக்டா இருக்கணும் தெரியும். மேலும் நீங்க எந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நானும் வெயிட் பண்றேங்க. எப்பயுமே இருக்கிற ஆட்சியை தொடருமா, இல்ல மாற்றம் வருமா, அப்படி இல்லைன்னா புதுசா வந்தவர் ஆட்சி அமைப்பாரா, மிகப்பெரிய ரெவல்யூஷன் நடக்குமா, எல்லாமே வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஆனா சில பேர் சொல்றாங்க ஹங் அசம்பிளி கூட வரலாம், அதாவது யாருக்கும் கரெக்டான மெஜாரிட்டி இல்லாத நிலைமை கூட வரலாம். ஏதோ ஒண்ணு மே 4 வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாங்க. அவ்வளவுதாங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மணி விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.